மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி கட்சி கொடி ஏற்றி வைத்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். உயிரே உறவே தமிழ் வணக்கம். வால்யூம் ஏத்துங்க, வால்யூம் என்ன ஏத்துக்க. நன்றி நன்றி. உயிரே உறவே தமிழே என்று சொல்கிறாரே, சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை. நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயிர்த்து இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள் தான். தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது, தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து, வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம். ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது. உறவு என்பது நீடிக்கும், நீடிக்காமல் போகலாம். அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்தவன் நான். 10 வருஷம் தாங்கும் சில உறவுகள். சில உறவுகள் 2 நாள்ல முடிஞ்சிடும். நண்பன் சொல்லிட்டு வரவன் எதிரி ஆயிடுவான். இதெல்லாம் நான் கடந்த 50 வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக நின்று கொண்டிருக்கிறது. இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல, நான் உணர்ந்து சொல்லும் விஷயம். என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான். இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி. தமிழே என்று நான் சொல்லுவது என் மொழி மட்டுமல்ல, உங்கள் மொழியும் தான். நம்மை இணைப்பது அந்த தமிழ் தான். அவற்றுடன் அவைகளுடன் நான் என் பேச்சை துவங்குவது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த பெயர். எப்படி அத்தனை கைகளும் கூடியிருப்பது நம் சின்னமாக மாறியதோ, அதன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். 6 மாநிலங்களின் அடையாளம் அவை. இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேர பிள்ளைகளில் நானும் ஒருவன். நாம் கை கட்டி வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல, கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்களும் அல்ல. அது ஒரு பகுதி. அப்படி வந்தவர் தான் இவங்கள்லாம். தகவலாம் வெறும் ரசிகராக மட்டுமே வந்தவர். பின் நான் சொல்ல என்ன வேணும் கேட்கலையா? வால்யூம் என்ன கொஞ்சம் ஏத்துங்க. அப்படி வந்தவர் தான் இங்க இருக்கிற இந்த தங்கவேல் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் என்ன சினிமா பிடிக்கும், அவ்வளவுதான். அதுவும் கொஞ்சம் லேட்டா வந்தாரு. சகலகலாவரம் தான் வந்து சேர்ந்தாரு. அந்த புகழ், அந்த பெருமையை பார்த்து வந்தவங்க இது மட்டும் போதாது தம்பி என்று நான் சொன்ன போது அதை சிறமேற்கொண்டு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருப்பார். இவர் போல் பலர் இருக்கிறார். இந்த கூட்டத்திலேயே ஆள் காட்டி பேர் சொல்ல முடியாதனால இவங்கெல்லாம் சேர்ந்து நற்பணி இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும் பணியில் நம்மை இறக்கி இருக்கிறோம். இன்று முக்கியமாக பேசும் பொழுது நாம் உணர வேண்டியது, இன்று உலக தாய்மொழிகளின் தினம். இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் இருக்க முடியாது. நம் மொழியின் குதவளையை பிடிக்க நினைப்பவர்கள்
உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன். இமயம்னு சொல்ல, ஏன்னா வானத்திலிருந்து பார்த்தாலே இமயமலையும் சின்னதா தெரியும். அப்படி தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாரு தமிழை. அந்த தமிழை இறக்க முடியாது யாராலையும். மரியாதையுடனே பேசும், எவராலும் இறக்க முடியாது. நான் என்னை பற்றி சொல்லும் போது பலர், வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லுது, தோத்து போன அரசியல்வாதி பேசுறாரு விடியான்றது அப்படின்பாங்க. நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் 20 வருடத்துக்கு, குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது. அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும். நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அவர்களும் என் மக்கள் தான், அவர்களும் என் உறவு தான். வாக்கு அளித்தவர்கள் போக இந்த டெமோக்ரசி என்பது பாக்கி 49% கவனிக்காமல் விடுவதல்ல. அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் டெமோக்ரசி. சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2% வித்தியாசம் தான். தம்பி என்னங்க தாடியெல்லாம் வச்சு போற பார்த்து தம்பிங்கிறீங்க. காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும். யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும். எங்களுடைய பணி, நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையில் தொடரும். எப்படிங்க இப்படி சொல்றீங்க? நல்ல வார்த்தையா சொல்லுங்க, நல்ல நாளும் அதுவும் வைங்க. எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்? யாருடைய ஓட்டுக்காக? தனக்கு வேண்டும் என்பதற்காகவா? அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும். பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார். அவரே காந்தியின் சிஷ்யன் தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்லை. இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா என் கண் நனைந்தது. அன்று தொண்டை கட்டி போனது, எனக்கு பேச வரவில்லை. அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன்.